இணைந்தலோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். தமிழகத்திலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி என்ற தலைப்பிலே விரிவாக பல தொகுதிகளை ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதி. மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. வரிசையாக மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தி என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் மதுரை நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக நாம் பார்க்கலாம். குறிப்பாக சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு தொகுதியாக மதுரை மாநகரம் இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகரம் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை உடையதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே 3வது பெரிய மாநகரமாக இருப்பதும் மதுரை தான். மதுரையை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தினுடைய ஒரு ஹப்பாக, ஒரு மையமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களும் மொத்த வியாபாரத்திற்காக மதுரைக்குத்தான் வந்து செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமாக நாம் எடுத்தோம் என்று சொன்னால், விவசாயம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்றாலுமே கூட அங்கே நகர்ப்புற மக்கள் அதிகமாக இருப்பதால் MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழிலும் முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறன. மதுரையை பொறுத்தவரையில மக்கள் தொகையை பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 76 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல 24 விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 17,87,000 மக்களும், அதே போல 2024 தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 15,76,000 வாக்காளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 67.84 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதே போல மொத்தமாக 2281 வாக்குச்சாவடிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த தொகுதியினுடைய மத ரீதியான பரவலை பொறுத்தவரையில் இந்துக்கள் 90 விழுக்காடுகளும், முஸ்லிம்கள் 6 விழுக்காடுகளும், கிறிஸ்தவர்கள் 3 விழுக்காடுகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பகுதியினுடைய சாதிய பரவலை பொறுத்தவரையில் நாம் சொல்வதென்று சொன்னால், முக்குளத்தூர் சமூகம் 25 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாகவும், முத்தரையர் சமூகம் 10 விழுக்காடுகளும், யாதவர் சமூகம் கிட்டத்தட்ட 10 விழுக்காடுகளும், சௌராஷ்டிரா, ஆதி திராவிடர் ஆகிய சமூகங்கள் 7 விழுக்காட்டிற்கு அதிகமாகவும் இந்த தொகுதியிலே பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பார்க்க வேண்டும். இத்தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் CPM கட்சியை சார்ந்த சு வெங்கடேசன் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார பின்னணியோ அல்லது அரசியல் குடும்ப பின்னணியோ இல்லாத ஒரு நபர். தன்னுடைய எழுத்துக்களாலும் கவிதையாலும் மக்களுக்கு மத்தியிலே பிரபலமானவர். 2011 சட்டமன்ற தேர்தலிலே திருப்பரங்குன்றம் தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பின்பு 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணியிலே CPM வேட்பாளராக போட்டியிட்டு சுமார் 1,39,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனை தோற்கடித்தார். இவருடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செயல்திறனை பொறுத்தவரையில் 73 விழுக்காடு வருகை பதிவு செய்திருக்கிறார். 33 விவாதங்களிலே கலந்து கொள்கிறார். 256 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தனிநபர் மசோதா என்று எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் இவர் கலந்து கொண்ட முக்கிய விவாதங்களாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கட்டிடப் பணியை விரைவுபடுத்த வேண்டும், அவற்றை துவங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விவாதங்களிலும், அதே போல மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் என்ற விவாதங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல தொகுதிக்குள் இவருடைய சாதக பாதகங்கள் என்ன, மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில பாதகமான விஷயங்களும் சில சாதகமான விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் காரிடார் அமைப்பேன் என்று கூறியிருந்தார். அதாவது மதுரையில இருந்து தூத்துக்குடி போகக்கூடிய அந்த சாலையிலே இண்டஸ்ட்ரியல் காரிடார் அமைப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதை அவர் நிறைவேற்றவில்லை. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரையின் போது ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தால் நான் வைகை ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஊழலை பற்றி விசாரிப்பதற்காக ஸ்டெப் எடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த போதும் கூட எந்த விதமான முயற்சியும் அதற்காக எடுக்கவில்லை என்பதும் ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவருக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்களுக்கு அதிகமான வங்கி கடன்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். வியாபாரிகளுக்கு அதிகமான வங்கி கடன்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். கொரோனா சமயங்களிலே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து 1,60,000க்கும் அதிகமான ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறார். அதே போல போட்டித் தேர்விலே பங்கெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு 13,000க்கும் அதிகமான புத்தகங்களை வழங்கியிருக்கிறார் என மக்கள் பணியில் மிகவும் துடிப்போடு காணப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல தொகுதி கட்டமைப்பை பொறுத்தவரையில் மதுரை விமான நிலையத்தை 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக தரம் உயர்த்தியிருக்கிறார். அதற்காக போராடி இருக்கிறார் என்பது முக்கிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அதே போல மதுரையிலே இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த பாதையிலே
ரயில்வே ப்ராஜெக்ட் அமைப்பதற்காக 114 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல கொட்டாம்பட்டி நால்வழிச்சாலையிலே மேம்பாலம் அமைப்பதற்கான பணியை துவங்கியிருக்கிறார் என பல்வேறு நலத்திட்டங்களையும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே செய்து காட்டியவர் சு வெங்கடேசன் என்பதை நாம் கூற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் சு வெங்கடேசன் 44.20 விழுக்காடு வாக்குகளையும், அதிமுகவினுடைய ராஜ் சத்யன் அவர்கள் 30.42 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய பாண்டியம்மாள் அவர்கள் 4.24 விழுக்காடு வாக்குகளையும், மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய அழகர் அவர்கள் 8.41 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல அமமுகவினுடைய டேவிட் அண்ணாதுரை அவர்கள் 8.48 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் என்று சொன்னால், மேலூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் பெரியபுள்ளன் செல்வம் அவர்கள் சுமார் 46 விழுக்காடு வாக்குகளை பெற்று 20 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே காங்கிரஸ் வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களை தோற்கடித்தார். அதே போல மதுரை ஈஸ்ட் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவினுடைய வேட்பாளர் மூர்த்தி அவர்கள் 52 விழுக்காடு வாக்குகளை பெற்று 22 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை தோற்கடித்தார். அதே போல மதுரை நார்த் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஜி தளபதி, திமுகவினுடைய ஜி தளபதி அவர்கள் 47 விழுக்காடு வாக்குகளை பெற்று சுமார் 15 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே பிஜேபி வேட்பாளர் பி சரவணன் அவர்களை தோற்கடித்தார். அதைத் தொடர்ந்து மதுரை சவுத் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பூமிநாதன் அவர்கள், திமுகவினுடைய பூமிநாதன் அவர்கள் 42 விழுக்காடு வாக்குகளை பெற்று 4 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே ஏடிஎம்கே எஸ் எஸ் சரவணன் அவர்களை தோற்கடித்தார். அதே போல திமுகவினுடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 50 விழுக்காடு வாக்குகளை பெற்று 24 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோதி முத்துராமலிங்கம் என்ற அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தார். அதைத் தொடர்ந்து மதுரை வெஸ்ட் சட்டமன்ற தொகுதியில செல்லூர் ராஜு அவர்கள் 42 விழுக்காடு வாக்குகளை பெற்று 4 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் சின்னமாலை தோற்கடித்தார். ஆக மதுரை வெஸ்ட் சட்டமன்ற தொகுதி மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 தொகுதிகளை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில். மீதி இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுகவை வெற்றி பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய வாக்கு வங்கிகளை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் தனியாக போட்டியிட்டு பெற்ற வாக்குகளை நாம் வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 3.37 விழுக்காடு வாக்குகளை பெற்றார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 7.83 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல மக்கள் நீதி மய்யம் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே 8.41 விழுக்காடு வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியை பொறுத்தவரையில் 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 3.78 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகியோர் இணைந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 3 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். அடுத்தபடியாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை நாம் அலசி விடுவோம். குறிப்பாக மேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயத்தை தான் அடிநாதமாக கொண்டு இந்த தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் இந்த தொகுதியில் கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இருந்தாலுமே கூட இங்கே கிரானைட் தோண்டக்கூடிய பணி அதிகமாக நடந்து கொண்டிருந்தன. அது 2014ஆம் வருடம் அதிகமான புகார்கள் வந்ததன் அடிப்படையில் தமிழக அரசு நிறுத்தி வைத்தது. இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய 120 குவாரிகள், அது சார்ந்த தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் எடுக்கும் பணியிலிருந்து விலகிக் கொண்டார்கள். 10 வருஷமாக அந்த தொழில் நடக்கவில்லை. எனவே மீண்டும் அந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் கிரானைட் எடுக்கக்கூடிய பணியின் மூலமாக அந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த வேலை வாய்ப்பு தற்பொழுது இல்லை. அதே போல கிரானைட் ஏற்றுமதியும் அந்த பகுதியில் குறைந்து விட்டது என்பதனால இங்கே முறைப்படுத்தப்பட்டு மீண்டும் அவற்றை துவங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல மேலூர் சட்டமன்ற தொகுதியில முல்லை பெரியாறு அணையிலிருந்து கடமாடை ஏரியாவுக்கு வரக்கூடிய அந்த நீரை 85,000 ஏக்கர் நிலப்பரப்பை சுற்றி இருக்கக்கூடிய 85,000 நிலப்பரப்பிற்கு கால்வாய் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும், அங்கே பாசன வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மதுரை ஈஸ்ட் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நெசவு தொழில் மிக அதிகமாக காணப்படும் தொகுதி இந்த தொகுதி, இந்த மதுரை ஈஸ்ட் பகுதி. அதனால இங்கு இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அதாவது 2000 நெசவு தொழிலாளர்கள் நெசவு தறியோடு 2000 நெசவு தறியோடு இயங்கிக் கொண்டிருந்த நெசவு தொழில் தற்பொழுது 800 நெசவு தறிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக நெசவுக்கான முக்கிய மூலப்பொருளான பாவு வழங்கக்கூடிய பணியை செய்யக்கூடியது அரசு கூட்டுறவு நிறுவனம் தான். அந்த நிறுவனம் சரியாக பாவு வழங்காததால் அது தாமதப்பட்டு நெசவு தொழில் பாதிப்படைகிறது என்று சொல்லி அந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே நெசவு தொழில் மீண்டும் வலிமையடைய வேண்டும் என்று சொன்னால் பாவு வழங்கக்கூடிய பணியை அரசு திறம்பட செய்ய வேண்டும் என்பதும் அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதி நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் இணைந்த பகுதியாக இருந்தாலும் கூட
நகர்ப்புறங்களை அதிகம் கொண்ட பகுதி. எனவே நகர்ப்புறத்தில் குறிப்பாக தபால் தந்தி நகர், ஆனையூர், குளவன்குளம் ஆகிய பகுதிகள் மாநகராட்சியாக மாற்றப்பட்டும் கூட அங்கே சாலை வசதி போதிய அளவில் இல்லை. எனவே சாலை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாகும். இந்த பகுதிகளில் சில கிராமங்களும் இருக்கின்றன. குறிப்பாக 100 சிறிய கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிராமப்புறங்களில் தண்ணீர், அதாவது குடிநீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படுகிறது. எனவே அதற்கான தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மதுரை நார்த் சட்டமன்ற தொகுதியினுடைய குறைகளை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இங்கு சில்வர் பட்டறை மற்றும் கைத்தறி நெசவு ஆகிய தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே போல கைத்தறி நெசவுக்கு முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய பாவு பாத்தீங்கன்னா அதிக விலையேற்றம் செய்யப்படுகிறது. எனவே பாவு விலையை குறைக்க வேண்டும். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு தனியாக கூட்டுறவு சொசைட்டி அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சில்வர் பட்டறை தொழிலாளர்களுக்கு என்று சொல்லி நலனுக்காக எந்த விதமான சட்டங்களும் இதுவரை கொண்டு வரவில்லை, திட்டமும் கொண்டு வரவில்லை. எனவே அவர்களுக்கு ஆதரவான நலத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது அப்பகுதியில் இருக்கக்கூடிய சில்வர் பட்டறை தொழிலாளர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சரிவர பராமரிக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதனால கொசு தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. எனவே கழிவுநீர் வாய்க்கால்களை நிறுவ வேண்டும் என்பது அத்தொகுதி மக்களுடைய கோரிக்கையாகும். ISI தரச்சான்றிதழ் பெற்ற மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பஸ் நிலையம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அடிப்படை வசதிகள் கூட முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் அந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருப்பதனால அந்த பகுதியை சரிவர மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோடிப்பாளையத்தில் பாத்தீங்கன்னா டிராபிக்கை தவிர்ப்பதற்காக உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையும் அந்த மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மதுரை சவுத் மற்றும் மதுரை சென்ட்ரல் ஆகிய தொகுதிகளுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் குடிநீர் ஆதாரம் தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வாரத்திற்கு 3 நாள் தான் குடிநீர் விடப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த சிக்கல் தீர்ந்தபாடு இல்லை. ஏனென்று சொன்னால் வைகை நீர் திட்டமும் அதே போல காவிரி நீர் திட்டமும் இங்கே அமலில் இருந்தாலும் கூட இவை மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் போதுமான நீரை தந்துவிடவில்லை. எனவேதான் கடந்த 2020 1295 கோடி ரூபாய் செலவில் முல்லை பெரியாறு அணையினுடைய கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தியது தமிழக அரசு. இந்த 4 வருடங்கள், அதாவது 2020 ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் போய் கொண்டிருக்கிறது. இந்த 4 வருடங்கள்ல ஒரு மாற்று குடிநீரை, அதாவது இந்த 4 வருஷத்துக்கு அந்த தண்ணீர் திட்டம் வரப்போவதில்லை. எனவே அந்த காலகட்டத்தில் மாற்று குடிநீர் திட்டத்தை தந்திருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அதை கொடுக்கவில்லை என்பது முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும் அதே போல இந்த முல்லை பெரியாறு அணை குடிநீர் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் கூட ரொம்ப வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவற்றை விரைவுபடுத்தி முடித்திருக்கலாம் என்ற ஒரு விஷயமும் இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதைத் தொடர்ந்து மதுரை வெஸ்ட் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில இங்கு மழை காலங்களிலே அதிகமாக நீர் தேங்குவது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வீட்டுக்குள் தண்ணீர் வந்து விடுகிறது. எனவே 2000 வீடுகள் பாதிப்படைகின்றன. ஆனால் மழை காலங்களிலே இந்த பகுதியிலே தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கும் வீடுகளுக்குள் தண்ணீர் வராமல் இருப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளையும் உட்கட்டமைப்பையும் அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் களம் காண்கிறார் என்பதை பார்த்து விடுவோம். திமுக கூட்டணி சார்பாக CPM வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். ADMK சார்பாக பி சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல BJP சார்பாக ராம ஸ்ரீனிவாசன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக சத்திய தேவி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை நாம் பார்த்து விடுவோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் 3 கூட்டணிகள் அமைகின்றது என்பதனால வெற்றி வாய்ப்பு என்ன என்பதை நாம் டீட்டெயிலாக பார்த்து விடுவோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 1,39,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியிலுமே திமுக கூட்டணி தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்தோம் என்று சொன்னால் 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தது. ஆக 4-2 என்ற விகிதத்தில் தான் சென்ற சட்டமன்ற தொகுதியிலும் இருந்திருக்கிறது. எனவே 2 தேர்தல், கடைசியாக நடந்த 2 தேர்தல்களிலுமே திமுக நல்ல முறையிலே செயல்பட்டிருக்கிறது, அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1,39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் 6 தொகுதியையும் சேர்த்து சுமார் 69,000 வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. பூத் வாரியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்
நாடாளுமன்ற 2 தேர்தலிலுமே அதிக வாக்குகளை பெற்ற பூத்துகளின் எண்ணிக்கை மட்டுமே 910. அதாவது 910 பூத்துகள்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக என 910 பூத்துகள் வருகிறது. இதே அதிமுகவுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 266 பூத்துகள் தான் வருகின்றது. எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய களச்சூழல் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அமமுக கட்சி மற்றும் ஓபிஎஸ் அணி ஆகியவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து காணப்படுவதால், குறிப்பாக அவர்கள் தனியாக பாஜக கூட்டணியிலே இணைய வாய்ப்புள்ளது என்பதனால பாஜக கூட்டணிக்கு கணிசமான அதிமுகவுடைய வாக்குகள் பிரிவதற்குமே அதிக வாய்ப்பு இருக்கிறது. சென்ற முறையுமே இது நடந்தது, இந்த முறையும் அதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்புகிறது என்பதால இந்த முறையும் திமுக இந்த தொகுதியை வெற்றி பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சு வெங்கடேசன் அவர்களுக்கு அதிகப்படியான அதிருப்திகள் எதுவும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதும் கூடுதல் வலிமையாக திமுக கூட்டணிக்கு இருக்கிறது என்பதே முக்கியமான ஒரு விஷயம். ஆக மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விரிவாக நாம் அலசி பார்த்தோம். வேறொரு நாடாளுமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.